இங்கே they've displayed a lot of things. ஸோ ஒரு விஷயத்துக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது, ஒரு மீனிங் இருக்குது, there's a story behind it. ஸோ அது படம் பார்த்துக்கப்புறம் I think you'll be able to correlate. பட் ப்ளீஸ் கம் என்ஜாய். உங்களோட வேர்ல்டில் இருந்து ஒரு ஹாலிடேக்கு அப்படி யூ கேன் கம் டு பராசக்தி வேர்ல்ட். வி இன்வைட் யூ ஹியர். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரொம்ப பேசினா நான் அடுத்த இவெண்ட்டில் பேசுகிறேன், ஏன்னா திஸ் இஸ் நாட் ஃபார் யூ டு லிசன் டு மீ பட் இட்ஸ் டு எக்ஸ்பீரியன்ஸ் பராசக்தி. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, நீங்கள் வர கூப்பிட்டீங்கல்ல, இங்கே இருக்கிற எல்லா பாய்ஸும் பாருங்கள் ஃபுல் டைம் இதுக்குள்ளே தான் வந்துட்டு இருக்க போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஹவ் இஸ் இட் பெர்ஃபார்மிங் இந்த பீரியாடிக் செட்லலாம் பண்ணது எப்படி இருந்தது? எனக்கு it was a process of unlearning, ஒரு gear shift. And I think on the period especially it's like past life tapping. Maybe na past life la I was like her, maybe like Ratnamala I thought. But it's a very very deep character எனக்கு and the closest to me till date. Okay, thank you once again. இன்னும் நிறைய விஷயங்கள் அப்கமிங் இவெண்ட்ஸ்ல வந்து நம்ம பேசலாம். நன்றி. Welcome Adharva, welcome to the world of Parashakti. Thank you. Okay, yes, please go ahead. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாரையும் இந்த சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறது. உண்மையிலேயே இந்த படம் பொறுத்த வரைக்கும் நான் வரும்போது தான் யோசிச்சுட்டே வந்தேன். இந்த மாதிரி ஈவெண்ட் வந்து நிறைய படத்துக்கு நடக்காது, பட் இந்த படத்துக்கு நடந்திருக்கு. அண்ட் நிறைய பேருக்கு இங்கே மைல் ஸ்டோன்ஸாகவும் இருக்குது. எஸ்கே பிரதரோட 25th ஃபிலிம், ஜிவி பிரதரோட 100th ஃபிலிம், அண்ட் ரவி மோகன் சார் வந்து வில்லனாக நடிக்கிறாரு. அதுவே எனக்கு வந்துட்டு பயங்கர எக்ஸைட்டிங்காக இருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்ரீலீலாவோட தமிழ் படம். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது ஐ திங்க் தேர்ஸ் அ லாட் இன் திஸ் ஃபிலிம் ஃபார் அஸ் ஆஸ் ஆக்டர்ஸ் அண்ட் க்ரூ அண்ட் காஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸுக்கும் டு டேக் அவே ஃப்ரம் திஸ் ஃபிலிம். பட் அதை தாண்டி எனக்கு என்னென்னா, ஒவ்வொரு தடவை நான் செட்டில் போய் நிற்கும் போதும் நான் யோசிப்பேன், இந்த மாதிரி வந்து பார்க்குறதுக்கே இவ்வளோ நல்லா இருக்கே. இந்த வந்து இப்போது ஆடியன்ஸ் வந்து பார்க்கும்போது எஸ் நாங்கள் எடுத்த படம் தான் பார்ப்பாங்க, பட் நாங்கள் போட்டிருக்கிற செட்டில் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் யாருமே பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தோணும். பட் ஐம் ஸோ கிளாட் தட் ஆகாஷ் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு அண்ட் சுதா மேம் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு தே ஹவ் ஜஸ்ட் கிரியேட்டட் அ ஹோல் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ யா, வெல்கம் டு தி வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி. தேங்க்யூ ஒன்ஸ் அகேன், தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ். ரொம்ப சந்தோஷம் அண்ட் வி லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் யுவர் அப்கமிங் இவெண்ட்ஸ். நன்றி. ஓகே, ஸோ அடுத்ததாக நம்மளுடைய பராசக்தியோட வேர்ல்டில் நம்ம வெல்கம் பண்ண போகிற இவரோட லுக் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, சூப்பராக. இது வரைக்குமே அவர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ரோல்ஸும் அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். பட் இதில் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறது அந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் இருந்தே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் யா, நம்ம அவர்கிட்டே வந்து பேசி தெரிஞ்சுக்கலாம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், புட் ஹேண்ட்ஸ் டுகெதர், லெட்ஸ் வெல்கம் ரவி மோகன் அவர்கள்.